அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பதிவில் இன்றைக்கான பதில் அல்லாஹுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் அவனுடைய உதவி இருக்கக்கூடிய அழகான ஒரு குட்டி திக்ரு பார்க்க போகிறோம். இந்த திக்ரு இன்றைய தினம் 300 தடவை ஓதிட்டு அல்லாஹிடம் துவா செய்யுங்கள். உங்களோட கவலையும் கண்ணீரும் லேசாக்குபவான். உங்களுடைய மனவலி எவ்வளவு இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்குவான். ஏன்னா இந்த திக்ர் ஓதக்கூடிய நாளில் அவனுடைய ரஹமத்தும் கருணையும் உதவியும் பரிபூரணமாக கிடைக்கும். நம்ம எல்லோரும் விரும்புறது என்னன்னா, நமக்கு ஒவ்வொரு நாளும் மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏக்கம் இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான இடத்த தேடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நாளில் ரஹமத்து கிடைச்சா எப்படி இருக்கும்? சிறந்த நாள். ஒவ்வொரு நாளும் சிறந்த திக்ர் ஓத ஓத நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும், ரஹமத் நிறைந்ததாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகள், நல்லடியார்களே, இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை உண்டு. ஒவ்வொருக்கும் பண தேவை, ஒவ்வொருக்கு ஆரோக்கியம் தேவை, ஒருவருக்கு மன அமைதி தேவை. ஆனால் இந்த எல்லா தேவைகளும் நமக்கு மிகவும் தேவையான என்ன என்று தெரியுமா? அல்லாஹுவின் ரஹமத், அல்லாஹுவின் கருணை. ரஹ்மானு அகைஸ்னி, அருள் மிகுந்த அல்லாஹுவே எங்களுக்கு நன்மை அருள்வாயாக. ஆனால் தான் அல்லாஹு தன் அழகான திருமங்களில் இந்த ரஹமத்தை அர் ரஹ்மான் என்று வைத்திருக்கிறான். அர் ரஹ்மான் என்றால் என்ன? அனைவருக்கும் அளவற்ற கருணை கொடுக்கும் இறைவன். நல்லவர்களுக்கும் தவறு செய்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட இந்த உலகத்தில் ரஹமத் கொடுப்பவன் அர் ரஹ்மான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மால் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா. அதாவது அல்லாஹுக்கு அழகான திருநாமங்கள் உள்ளன, அவற்றால் அவனை அழைங்கள். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் துவா செய்யும் போது யா ரஹ்மான் என்று அழைத்தால் அது மிகவும் சிறந்த துவா. அன்பான நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஹதீஸை சொல்கிறார்கள். அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் ஒன்று. அவற்றை நினைத்து வாழ்பவன் ஜன்னத்தில் நுழைவான். அந்த திருநாமங்களில் மிகப்பெரிய ஒன்றுதான் யா ரஹ்மான் அகைஸ்னி. ஒரு மனிதன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் என்ன செய்வான்? பலரிடம் போய் உதவி கேட்பான். ஆனால் முஹ்மின் என்ன செய்வான்? அவன் தனது கைகளை உயர்த்தி யா ரஹ்மானே என்று அழைப்பான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அல்லாஹ்வின் கருணை வந்தால். நல்லடியார்களே, ஒரு சஹாபியின் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதன் பெரிய தவறு செய்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் பெரிய பாவம் செய்துவிட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் ரஹமத்தை விட்டு விடாதே, ஏனென்றால் அல்லாஹ் அர் ரஹ்மான். நல்லடியார்களே, நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வின் ரஹமத் மிகப்பெரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தனது கருணையை 100 பாகங்களாக பிரித்தான். ஒரு பாகம் மட்டும் உலகத்திற்கு கொடுத்தான். அந்த ஒரு பாகத்தை அம்மா குழந்தையை நேசிக்கிறான். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கருணை காட்டுகிறார்கள். மீதமுள்ள 99 ரஹமத் அல்லாஹ் மறுமைக்காக வைத்திருக்கிறான். அப்படின்னா யா ரஹ்மான அகைஸ்னி, கருணையாளன், கிருபையாளன், எனக்கு உதவி செய்வன். காலை பொழுதில் யார் ஓதுகிறாரோ அவர்கள் அனைத்து அந்த காலை பொழுதில் யார் ஓதுகிறார்களோ இந்த திக்ரை அனைத்து அந்த நாளில் எல்லா தேவைகளும் பொறுப்பேற்றுப்பான். சின்ன ஆசைகள் கூட நிறைவேறும். அதிகமாக எவ்வளோ ஓதுறீங்களோ எல்லா தேவைகளும் வசதிகளும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். இந்த திருநாமங்கள் அதிகமாக ஓதுங்க, துவா செய்யுங்க. அடிக்கடி யா ரஹ்மான் அஹ்சீன், அதாவது யா ரஹ்மான் எனக்கு நன்மை செய், எனக்கு உதவி செய். இந்த திக்ரு சொல்லும்போது அல்லாஹ்வின் கருணை நம்மை சூழ்ந்து கொள்ளும். தினம் இன்று வீட்டுக்கு போனவை ஒரு சிறிய அமல் செய்யுங்க. தினமும் 50 முறை இல்லாட்டி 100 முறை யா ரஹ்மான் என்று சொல்லுங்கள். மனதில் அமைதி வரும், கஷ்டங்கள் குறையும், துவாக்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் தன் ரஹமத்தில் சேர்ந்தல்வானாக. எல்லாரும் ஓதுங்க, துவா செய்யுங்க, எங்களுக்கு துவா செய்யுங்க, நாங்களும் துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமீன். வாஹிரு தவாவுனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதாச்சும் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.